வணக்கம். கத்திப்பட ரிலீஸுக்காக விஜய் மேலாளர் என்னிடம் பல கோடி ரூபாய் லஞ்சம் தருவதாக பேரம் பேசினார். தி. வேல்முருகன் குற்றச்சாட்டு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான பண்ருட்டி தி. வேல்முருகன் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு 4000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை எதிர்பார்த்தார். ஆனால் திமுக கூட்டணி அத்தனை தொகுதிகளை தர முடியாது என்பதனால் அவர் வெளியேறினார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகளை ஒன்று திரட்டி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். மேலும் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. எடிசன் விருது வழங்கு விழாவில் கலந்து கொண்ட தி. வேல்முருகன் அவர்கள் பேசியபோது, தாமிரபரணி ஆறு மட்டுமே தமிழகத்தில் தோன்றி தமிழகத்திலேயே கடலில் கலக்கிறது. தமிழகத்தில் உள்ள வற்றாத ஜீவ நதிகளில் இது ஒன்று. ஆனால் தாமிரபரணி நதியிலிருந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரை ஒரு தனியார் குளிர்பான நிறுவனம் உறிஞ்சி எடுக்கிறது. அதற்கு எதிரான போராட்டத்தின் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை கலந்து கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டார். அதனையும் மீறி நான் கலந்து கொண்டதால் அப்பொழுது தடியடியால் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இன்றளவும் என்னால் அதிக நேரம் நிற்க முடியாது. மேலும் எனது எலும்பு பாதிப்பு அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள். இதேபோன்று கத்திப்பட ரிலீஸின் பொழுது லைக்கா நிறுவனத்தின் சுபாஷ் கரன் அவர்கள் ஒரு இனப்படுகொலையாளர். ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ராஜபக்சேவோடு உறவாடியவர். அவரது நிறுவனத்திற்காக அவர் தமிழர்களை கொன்று குவித்தார் என்றால் கூட மிகையாகாது. அப்படிப்பட்டவர்தான் கத்தி திரைப்படத்தை தமிழகத்தில் எடுத்தார். எனவே தமிழ் அமைப்புகளை ஒன்று திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது காஸ்மா கிளப்பில் விஜயின் மேலாளர் என்னை சந்தித்து, உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமென்றாலும் பணம் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் உங்களது கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே கார் பரிசாக வழங்குகிறோம். பல கோடி ரூபாய் வரையிலும் லஞ்சம் தர அவர்கள் என்னிடம் பேரம் பேசினார்கள். ஆனால் இதுவரையிலும் நான் யாரிடமும் ஒரு பைசா கூட கையூட்டு பெறவில்லை. என்றளவும் பொது வாழ்வில் அப்பழுக்கற்ற தூய மனிதனாக வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை தான் தற்பொழுது திமுக கூட்டணி புறம் தள்ளியுள்ளது. எதிர்காலம் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது முதல் ஆளாக எதிர்த்தவர் தி. வேல்முருகன் அவர்கள். காரணம், அவரது கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் ஆங்கிலத்தில் டிவிகே என்று வரும், விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் டிவிகே என வரும். இதனால் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஒரு கட்டத்தில் விஜயையும் விஜய் ரசிகரையும் கடுமையாக தாக்கி பேசிய வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்பு விஜய் பச்சை தமிழர், ஆனால் தற்பொழுது அவரோடு கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லை என தெரிவித்திருந்தார். மேலும் தி. வேல்முருகன் அவர்கள் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றவர். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இருமுறை பண்ருட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். நன்றி.